விவசாயிகள் கௌரவ நிதியாக அடுத்து பரம்பரை மக்கள் சேவை மையத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிற சிவசண்முகம் அவர்கள் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் மூலமாக பழம் காய்கறிகள் வண்டிக்காக பலன் பெற்றிருக்கக்கூடிய திருமதி பரவாயம்மா அவர்கள். முழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் பார்த்தால் தருமபுரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி குறைவா இருக்கு. ஆனா கடினமான உழைப்பாளர்கள் இங்க இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருமே ஜாதியை பிரதானமாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் சொந்த ஊர்ல தருமபுரி மண்ணில இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நீர்ப்பாசன வசதியை அதிகப்படுத்தணும், விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு தைரியமாக தருமபுரியில வெளியே வரும். தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே கான்கிரீட் வீடு 31,336 குடும்பங்களுக்கு 9 ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய கழிப்பறை 2,32,117 கழிப்பறைகள் வீடுகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குழாய் மூலமாக தருமபுரி மாவட்டத்திற்கு மோடியை கொடுத்திருக்கக்கூடிய தண்ணீர் மட்டுமே 1,21,410 வீடுகளுக்கு குழாய் மூலமாக தண்ணி கொடுத்திருக்கும். கடந்த 9 ஆண்டுகள்ல 15 தவணையாக தவணைக்கு 2,000 தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே 6,000 ரூபாய் பெறக்கூடிய விவசாய பெருமக்கள் 1,84,039 விவசாய பெருமக்கள். இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து இங்கே ஒரு தலைவர் வந்து உங்கள்கிட்ட பேசும் பொழுது உற்பத்தி திறன் 1.7% தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல தருமபுரி 10% சென்று தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக மாற்றது. அதுக்கு வேலை செய்யணுங்க. நம்முடைய எம்பிக்கு வேலை என்னன்னா, அரசாங்க அதிகாரிகள் யாராச்சும் பூமி பூஜை போனா பண்ணா போய் எட்டி உழைப்பார். திராவிட நாட்டுல சாமி கும்பிடக்கூடாது, திராவிட நாட்டுல ஊதுபத்தி பத்தக்கூடாது, திராவிட நாட்டுல பழத்தை எடுத்துட்டு கூடாது, திராவிட நாட்டுல சூடம் பத்த வைக்க கூடாது. இதெல்லாம் உங்க எம்பி. தர்மபுரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில கட்ட கடைசியில் இருக்க இந்த எம்பி இருக்கிறார் 1.7%. இவர் பாராளுமன்றத்திற்கு போய் பீகாருக்கார வளரல, உத்தரப்பிரதேஷ்கார வளரல, உத்தராகண்டுக்கார வளரல, நீங்க எல்லாமே மாட்டு முத்திர மாநிலங்கள் அங்க பேசுறார். பீகாருக்கார என்ன சொல்றான், ஐயா எங்கிட்ட இருக்கிற 38 மாவட்டங்கள்ல 32 மாவட்டம் தர்மபுரியோட வளர்ச்சி அதிகம். பீகாருக்கார பதிலடி கொடுக்கிறான். தேவைங்களா? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தர்மபுரியிலே யார் நின்றாலும் கூட அவர்களுடைய பேர் மோடி எம்பி. அவர் மோடிக்கு வேலை செய்கின்றார், மோடி உங்களுக்கு வேலை செய்கின்றார். 5 ஆண்டுகள் தர்மபுரிக்கு தொழில் வளர்ச்சிய, வேலை வாய்ப்ப, உங்களுடைய உற்பத்தி திறனை நாங்கள் உயர்த்தவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி திரும்ப வந்து அம்மா சாமி எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மோடி திட்டத்தில் நம்ம கட்டக்கூடிய வீடுகள் 70% வீடு பெண்களுடைய பேர்ல தான் மத்திய அரசு பதிவு செய்துங்கம்மா. 9 ஆண்டுகள் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 7 கோடி பெண்கள், இந்தியாவிலே 7 கோடி பெண்கள் மகளிர் சுயஉதவி குழுவில் 7 கோடி பெண்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் மொத்தமாக 1,20,00,000 குழுக்கள் இருக்கு. மகளிர் சுயஉதவி குழுவுக்கு நம்ம மோடி ஐயா வழங்கிய கடன் தொகை மட்டுமே 7,22,000 கோடி. இன்னைக்கு மோடி ஐயா இன்னும் இலக்கு வச்சிட்டாங்க. 2024 முடியும் பொழுது மகளிர் சுயஉதவி குழு இருக்கக்கூடிய 2 கோடி பெண்கள் லட்சாதிபதி அக்கா என்று அழைப்போம் என்று சொல்லுகின்றார். இந்தியாவிலே தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்ட ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை பாலக்கோடு தொகுதியிலிருந்து ஆலை. ஒரு காலத்தில் 4 லட்சம் டன் கரும்பு அந்த ஆலையிலே நாம் அழைப்போம். ஆனா இன்னைக்கு விவசாய பெருமக்கள் என்ன சொல்றீங்க, அண்ணே 50,000 கரும்பு எடுத்துட்டு போனா 10,000 கரும்பு தான் அரைக்கிறதுக்கு எடுக்கிறான். அந்த 10,000 கரும்பு தாண்டி 50,000 கரும்புல கரும்பு வேணும்னா கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லாம இதை சரி செய்வதற்கு உங்களோடு நாங்கள் நிற்போம். தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே பாதையுடைய விரிவாக்கத்திற்கு மோடி ஐயா அவர்கள் 358 கோடி ரூபாய் கொடுத்து வேலை நடத்திட்டு வேலை முடிந்தவுடன் 82 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் மூடிய இந்த மொரப்பூர் பாதையை, தர்மபுரி மொரப்பூர் பாதையை மறுபடியும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். பாலக்கோட்டிலே மகளிர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்காங்க. பாலக்கோட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவோம். பஞ்சப்பள்ளி குடிநீர் திட்டம் மக்கள் பயன்படும் வகையிலே மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். தண்ணியும் காணா, குடிக்கிற தண்ணியும் காணா, நீங்க சொல்ற திட்டத்தையும் காணா. பாலக்கோட்டில் தக்காளி கூழ் மற்றும்
தொழிற்சாலை அமைப்போம். கமிஷன் வந்தா தான் அமைப்பார். கமிஷன் வர வரைக்கும் தொழிற்சாலை பாலக்கோடு வராது. மாரண்டல்லி ஆற்றில் இருந்து சந்திராபுரம் வழியாக தாசன் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர புதிய ஏரி கால்வாய் வெட்டுவோம். இல்லை, மாரண்டல்லியில் தென்னை ஆராய்ச்சி மையம் அமைப்போம். பாலக்கோடு எண்ணெய்கால்புதூர் கால்வாய் திட்டம், தூள்சட்டி ஏரி திட்ட பணிகள் விரைந்து செயல்படுத்துவோம். தும்பகக்கு அணையிலிருந்து எண்ணெய்கால்புதூர் வந்து சேரும் வெளிக்கால்வாய் திட்டம் நிறைவேற்றுவோம். இல்ல, பாலக்கோட்டில் குளிர்பதன கிடங்குகள் அமைப்போம். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்.